அன்பான தமிழ்நாடு மக்களே, காலம் காலமாக காலை எழுந்தது முதல் இரவு நிம்மதியாக உறங்கவும் முடியாமல் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும், முக்கியமாக குடும்பத் தலைவிகளுக்கு பெரும் தலைவலியாகவும் வாழ்வாதார பிரச்சனையாகவும் இருக்கும் டாஸ்மாக் மது பிரச்சனை பற்றி முழுமையாகவும் தெளிவாகவும் தெரியுமா? டாஸ்மாக் மதுவை உடனடியாக ஒழிக்க இயலுமா? என்ன தீர்வு? சட்டம் என்ன சொல்கிறது? வாருங்கள் சட்டம் அறிவோம். டாஸ்மாக் என்றால் என்ன? தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் எல்டிடி. தமிழ்நாடு அரசு மதுநீர் விற்பனை கழகம் தமிழ்நாடு அரசு மது விற்பனை நிறுவனம் தமிழ்நாடு அரசின் முழு கட்டுப்பாட்டில் இயங்கும் மதுபான மொத்த மற்றும் சில்லறை நிறுவனமாகும். இந்திய அரசியலமைப்பின் 7ஆம் அட்டவணை ஸ்டேட் லிஸ்ட் என்ட்ரி 8 ஆல்கோஹால் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் முழுமையாக மாநில அரசின் அதிகாரம். அதாவது டாஸ்மாக் மது தொழிலை திறப்பதும் மூடுவதும் விற்பனை கட்டுப்பாடும். இதற்கு மத்திய அரசின் அனுமதி தேவையில்லை. டாஸ்மாக் தமிழ்நாடு அரசின் வருவாய் மற்றும் அரசு சட்ட ஒழுங்கு கொள்கை முடிவு. உச்சநீதிமன்றம் தீர்ப்புகள். மது குடிப்பது அடிப்படை உரிமை அல்ல. அரசு விரும்பினால் கட்டுப்பாடு விதிக்கலாம், நேரம் குறைக்கலாம், கடைகள் மூடலாம், முழு மது விலக்கையும் அளிக்கலாம். டாஸ்மாக் என்பது சட்டபூர்வமானதுதான். ஆனால் அரசின் கடமை. அரசியலமைப்பு ஆர்டிகல் 47 மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க அரசு மதுவை கட்டுப்படுத்த வேண்டும். டாஸ்மாக் நீதிமன்ற நிலைப்பாடு. டாஸ்மாக் மூட உத்தரவில்லை. ஆனால் பள்ளி, கோயில், குடியிருப்பு பகுதிகளில் சட்ட விதிகள் மீறல் இருந்ததால் பல கடைகள் நீதிமன்ற உத்தரவால் மூடப்பட்டுள்ளன. ஆகவே டாஸ்மாக் என்பது ஒரு அரசியல் முடிவு. சட்டத் தடையில்லை. அரசியல் மன உறுதி இருந்தால் கட்டுப்படுத்த முடியும். படிப்படியாக மூடவும் முடியும். இதற்கான முழு அதிகாரம் மாநில அரசுக்கே உள்ளது. இதனால் அரசுக்கு வருவாய் வருகிறது. அதனை மறுக்க இயலாது. ஆனால் மது விற்பனை அரசின் சரியான வருமான வழி அல்ல, அது சமூக ஆரோக்கிய பிரச்சினை. எனவே தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கட்டுப்படுத்தவும் படிப்படியாக குறைக்கவும் மாநில அரசுக்கு முழு அதிகாரமுள்ளது. டாஸ்மாக் பாகம் 2 தொடரும். இந்த பதிவு தங்களுக்கு பிடித்தால் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.